நம்ம யாரை நம்பணும்னு யாரை பெருசாக நினச்சோமோ அவங்க மேலேயே இப்படி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு நினச்சி உண்மையிலேயே சங்கடப்படக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வெளிச்சம், இருள், இறைவன், அந்தகார சக்தி, இயேசு, பிசாசு. அப்போ பார்த்தோன்னா இயேசு பிசாசு, இயேசு பார்த்தோன்னா மக்களுக்காக வந்தார், மக்களை பார்த்தோன்னா ஆத்மா ரசிக்கிறதுக்காக வந்தார், பிசாசு அழிக்கிறதுக்காக வந்தார், இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் கேட்டது போல் பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குதுன்னா பார்த்தோன்னா இவர் எல்லோரும் அசிங்கப்பட்டு இவர் தலைகுனி வேண்டும். அதான் சரித்திரத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா ஏன் ஆப்பிள் கீழே விழுந்தது பைத்தியக்காரன் நாங்க கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கி அவர் தான் பார்த்தோன்னா புவி ஈர்ப்பு விசையோடைய ஒரு முக்கியமான கரும்புள்ளியாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா உலக உருண்டைன்னு சொன்னாங்க. அன்றைக்கெல்லாம் பைத்தியக்காரன் கள்ள தூக்கி அடித்து சாப்பிட்டான். இன்றைக்கி உலக உருண்டை இல்லைன்னா உங்களை கள்ள தூக்கி அடிப்பான். இதுதான் உலக நீதி. இதெல்லாம் கூட விட்டுருங்களேன். ஜான் ஜபரை திட்டுவர்களும் நானும் கிறிஸ்துவ சமுதாயம் அனைவரும் ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துக்கு பைபிள் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து ஒரு கிணத்து துறவரில் தண்ணீர் முள்ளக்கூடிய அந்த துறவாண்டையில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே பாரு அந்த ஒரு பெண் வருகிறாள். அவரோட ஆண்டவர் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ சொல்ல ஏற்கனவே பாரு 4 திருமணம் செய்து கொண்டு இப்பொழுது இருக்கிறோம் உன்னுடைய கனவு நல்லன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கை சுத்தமாக வாழ்க்கை ஒருவனோடு ஒருத்தியாக வாழாத ஒரு வேசித்தனமோ இல்லை விபச்சாரமோ எப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பெண்ணையும் தேடிதானே ஆண்டவர் அந்த துறவாண்டைக்கு சென்றார். பாவிகளை ரட்சிக்க தானே ஆண்டவர் வந்தார்.